பிரைஸ்லாடுங்க. விசேஷமா இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த நாளில் கூட ஜெபிக்க முடியாக தேவன் எங்களோடு பாரப்படுத்தினார். தேசங்களுக்காக பட்டணங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாக இந்த வேலையில் வந்திருக்கிறோம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்க, எங்களோடு ப்ரேயர் பண்ணுங்க, எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. எங்கே இருந்தாலும் சரி எங்களோடு இணைந்து உங்களோட ப்ரேயர் பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லி இன்னும் ஜெபிக்கலாம். ஒன்று, நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். தேசத்துடைய நிறைய காரியங்கள் உண்டு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆரம்ப ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாடலை பாடி அதுக்கப்புறம் நம்ம தேசத்தினுடைய காரியங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வசனங்களை பேசி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த மாலை வேலை விசேஷமா இந்த நாளை கூட நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி. 2026ஆம் ஆண்டில கர்த்தர் எங்களை காண பண்ணி நீர் ஜீவனோடு வைத்திருக்கு உனக்கு நன்றி செலுத்துகிறப்பா. புதிய வருஷத்தை காண வைத்த எல்லா கிருபைகளுக்காக இந்த வீடியோவை ஆசீர்வதிங்க. தொடக்கம் வர முடிவர கர்த்தருடைய ஆவியில பலத்த கிரியை செய்யுங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உங்க நாமத்தை மகிமைப்படட்டும். பாரத்தையும் கண்ணீரையும் ஆண்டவர் ஆத்ம பாரத்தை கட்டளையிடுங்க. சாமி மூலம் நாங்கள் ஜெபம் பண்ணி செய்யுங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். ஆமாங்க, மரண பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் இந்த ஆண்டுகளில கர்த்தர் பாதுகாத்தாருங்க. 2026ல எவ்வளோ அவமானங்களை பட்டோம், நிந்திகள் பட்டோம், பாடுகள் பட்டோம். ஆனா ஆண்டவர் நம்மளை கைவிடவே இல்லை. நம்மளை மறக்காதபடி கர்த்தர் நடத்தினார். இந்த புதிய ஆண்டு கர்த்தர் நடத்துவார். இந்த புதிய வருஷத்துல ஆண்டு சொன்ன வார்த்தை ஆண்டு வந்து இந்த வருஷத்தினுடைய நிறைய காரியங்களை வெளிப்படுத்திருக்காரு. முதல்ல எனக்கு நான் 21 பிரகாசத்துல கர்த்தர் என்னோட பேசின காரியம், மலைகளுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. மலை தேசங்களில பயங்கரமான ஆபத்து இருக்கு. மலை தேசம்னா முழு உலகத்துல இருக்கிற மலை தேசங்களுக்கு பயங்கரமான ஆபத்து இருக்கு. இந்த ஆண்டுகள்ல மலைக்கு போறவங்க, இந்த மாதிரி ஹில்ஸ் கடக்கிறவங்க, பெரிய டூரிஸ்ட் கைட் போறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நீ என்ன போகணும். அவங்க சேஃப்டியோட பர்பஸில் போகணும், ஜெபத்தோட போகணும். யார் போனாலும் சரி, தேசத்தினுடைய மலைகள் பகுதியில பெரிய ஆபத்து இருக்கு. எல்லா தேசத்துக்கும் மலை பகுதியில் இருக்கிற எல்லா தேசத்துக்கும் பனி தேசங்கள்ல இந்த மாதிரி பெரிய பெரிய மலை மகடுகள், பெரிய பெரிய மலைகள் விழுந்து போகிறத கர்த்தர் காமிச்சார். நிறைய தேசங்கள்ல நம்ம ஊர்ல இருக்கிற பல பகுதியில் இருக்குது, மலை தேசங்கள்ல மலை பட்டணங்கள் இருக்குது. அதுல கூட பயங்கரமா இந்த ஆண்டுகள்ல பயங்கரமான அழிவு இருக்குது. அதுக்கப்புறம் யுத்தங்கள் இருக்குது தேசத்துல. இந்த ஆண்டுகள்ல 2026ல பயங்கரமான யுத்தங்கள் வந்துன்னா இஸ்ரேலுக்கு விரோதமா ரஷ்ய தேசம் எழும்பும். போன ஆண்டுல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஆண்டுல ரஷ்ய தேசம் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வருமா பயங்கரமா யுத்தங்களை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு பயங்கரமான அழிவு காத்திருக்குது. நம்ம அதுக்காக என்ன ஜெபிக்கணும். இன்னொரு காரியம் என்னன்னா, தென்கொரியாவுக்கு பயங்கரமான தேவ பிள்ளைகளுக்கு பயங்கரமான உபத்திரங்கள் இருக்குது. அது தேவ ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு உபத்திரம் இருக்குது. அவங்களோட கண்ணீரை நான் பார்த்தேன். நம்ம அதுக்காக என்ன ஜெபிக்கணும். மூன்றாவது காரியம் எனக்கு ஆண்டவர் பேசுற விஷயம்னா, சபைகளுக்காக ஜெபிக்கும் போது சபைகள்ல அநேகர் திருடர்களும் கள்ளர்களும் இருக்கிறாங்க. கள்ளர்களை திருடுறவங்க யாருன்னா கள்ள உபதேசக்காரங்க, கள்ள போதனை பண்றவங்க, ஜனங்களை வழி தப்புன்றவங்க, சத்தியமா பேசாம அவங்கள மேல் பூச்சா பூசி அவங்கள செழிப்புக்குள்ள கொண்டு போறவங்க, அவங்கள வந்து சவள பிள்ளையாக்குறவங்க. எப்படி சொல்றது, ஆண்டுடைய சிலுவை பாடுகளை சரியா சுமக்காதவங்க, அவங்க வந்து லெகுவா போக நினைக்கிறவங்க, எப்படி சொல்றது, கஷ்டப்படாம சம்பாதிக்கணும் ஒரு விஷயத்துல பிரயாசப்படாம அவங்க வாழ்றவங்க, அப்படிப்பட்ட செழிப்பு தேசத்துக்கு போறவங்க, அவங்க எல்லாம் யாருன்னா கல்லரும் திருடர்களா இருக்காங்களா. அவங்க சபைகள் நிறைய இருக்காங்க. அதுக்கு அது அகற்றப்பட ஜெபிக்கணும். சபைகள் இருக்கிற நூதன உபதேசங்கள்,
கள்ள உபதேசங்கள், என்ன பாவமான செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க, அந்த மாதிரி கள்ள உபதேசங்கள் இருக்குது. நம்ம அதுக்காக என்ன பண்ணுங்க, நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கணும். அந்த கள்ள 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 கிறிஸ்துகள், நான் தான் இயேசு சொல்றவங்க நிறைய, கடவுள் சொல்றவங்க நிறைய எழும்புவாங்க இந்த வருஷத்துல. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னொரு காரியம் என்னன்னா, யுத்தம் தான் எனக்கு வந்து அதிகமா கூக்குரல் கேட்டேன். நிறைய ஜனங்களுடைய கூக்குரல் 21 மாசத்துல 15ஆம் தேதி 14ஆம் தேதி அந்த 21 மாசத்துல ஒவ்வொரு டேட்டா நான் உட்காரும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட 14ஆம் தேதியில ஆண்டவர் வந்து தேசத்துல நடக்கிற யுத்தங்களை காமிச்சார். பயங்கரமான யுத்தங்கள் ஆரம்பிக்க போது நீ ஜனத்துக்கு வருவா, பயங்கரமான தேசம் முழுதும் ஒரு இன படுகொலை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எப்படி சொல்றது, இன்னொரு இனத்துக்கு விரோதமா இன்னொரு இனம் எழும்பும். அந்த மாதிரி யுத்தங்கள் அதிகமா இந்த வருஷத்துல இருக்குது. நம்ம அதுகளுடைய ஜெபிக்கணும். இந்தியாவுக்காக அதிகமா ஜெபிக்கணும். நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஒரு பாதுகாப்புக்காக இந்த வருஷம் ஜெபிக்கணும். நிறைய பிரிவினைகள், ஜனங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வாழ முடியாத அளவுக்கு இது கரப்ஷன்கள் நிறைய தேசங்கள்ல, நம்ம இந்தியாவில் நிறைய இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் டைம் கூட நம்ம நிறைய பார்த்தோம். நிறைய கிறிஸ்தவங்களை அடிக்கப்படுறதும், இன்னும் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுறதும் நம்ம நிறைய பார்த்தோம். இது இன்னும் தொடரும். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தொடரும். இந்த வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் இப்படிப்பட்ட உபத்திரங்கள் தேசங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த உபத்திரம் இருக்கானா இல்லை, ஆண்டவர் அதை அகற்றி போட்டுருவார். ஒண்ணு, நிறைய ஆட்சியில நிறைய மாற்றங்கள் உண்டாகும். தேசத்துல எப்படி சொல்றது, எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய தற்கொலைகள் நடக்கும். நிறைய தம்பிமார்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க. சில தம்பிமார்கள், நிறைய குட்டி பசங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகுது வரப்போற எலெக்ஷனுக்கு முடிஞ்சு. நம்ம அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேவனுடைய பாதுகாப்புக்காக நம்ம நிச்சயமா நம்ம ஜெபிக்கணும். இந்திய தேச சமாதானத்தோடு ஜனங்க வாழ கிருபையாய் தேசத்துல ஆளும்படியாக நம்ம ஜெபிக்கணும். இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒண்ணு, இதெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஆரம்ப சொன்ன மாதிரி தேசத்துல வந்து தேவனுடைய கோப கலசம் ஊற்றப்பட்டது பார்த்தேன். தேசத்துல தேவனுடைய கோப கலசம் ஊற்றப்படுது. கோப கலசம் என்னன்னா, குச்சமல ரத்தம் சிந்தப்படும். அப்போ தேவனுடைய கோப கலசம் தேசங்களில் ஊற்றப்பட போகுது. தேவனுடைய கோப கலசம் தேசம் எங்க ஊற்றப்பட போகுது? ஏன் தேவனுடைய தேவ கலசம் ஊற்றப்படுதுன்னா, தேவனுடைய கோப கலசம் ஏன் ஊற்றப்படுது அப்படின்னா, குச்சமல ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. பாலியல் ரீதியா நிறைய குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்குது. நிறைய கொலைகள், அநீதியான கொலைகள், நிறைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஜனங்களுடைய பாவம், குடிவெறியின் பாவம், இன்னுமே நிறைய காரியங்கள் தேசத்தில் நடந்தது. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கனால தேவன் அதோடைய நியாயத்தீர்ப்பை தேசங்கள்ல செய்வார். இந்த 2026ஆம் ஆண்டுல தேவனுடைய கோப ஆக்கினி தேசம் எங்கும் பரவும். அக்னினால, அழிவுகள்னால தேசம் எங்கும் நியாயத்தீர்ப்பு செய்யப்பட போகுது. பூமி அதிர்ச்சிகள் நம்ம சொல்லப்படாத இடங்கள் எல்லாம் இது வரைக்கும் பார்க்காத, கடலோரத்துல மட்டும்தான் பார்த்தல, அப்படி இல்லாம பல நாடுகள் அது புரட்டி போடுறதா இருக்கும். நிலநடுக்கங்கள் பயங்கரமா இருக்கும் இந்த வருஷத்துல. இதெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டிய நம்ம மேல விழுந்த கடமை. அதனால தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். எங்களோட இணைந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து நாங்க எங்களுக்கு ஆண்டு பேசினார் பெருமைக்காக இல்ல, இது நாங்க ஜெபிக்கும்படியாகவே சொன்னது வார்த்தையின்படி. எரேமியா 9ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிங்க. என் தலை தண்ணீரும், என் கண்கள் கண்ணீர் நீற்றுமானால் நலமா இருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையின கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். எரேமியா சொல்றாரு, என் தலை தண்ணீருமாக, என் கண்கள் நீரூற்றாய் மாறும், நலமா இருக்கட்டும். அப்போ இரவு பகலா எரேமியா அழுகிறார். அதுதான் சொல்லுகிறேன், நம் தேசங்களுக்காக அழுது புழும்பி ஜெபிக்கிறவங்களை எழும்பணும். இந்த ஆண்டுல நம்ம ஜெபிக்கணும். இந்த ஜெபம் இல்லாம இந்த வருஷத்தை கடக்கவே முடியாது. நீங்க என்னதான் ஆண்டோட பிள்ளைகளா இருந்தாலும் இந்த வருஷம் நம்ம ஜெபம் பண்ணா, நம்ம எனக்காக மட்டும் ஜெபிச்சா மட்டும் பத்தாது, உங்களுக்காக மட்டும் ஜெபிச்சா பத்தாது. நம்மளோட தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம வாழ்கிற தேசங்களுக்காக, நம்மளோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா தேசம் பயங்கரமான ஒரு காரியங்கள்ல, போராட்டங்கள்ல இருக்குது, இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் மாற ஜெபிக்கணும். தேசங்களிலே காணப்படுகிற வன்முறைகள் எல்லாம் மாறணும். தேசம் சமாதானத்தோடு, எல்லாரும் ஒரு மனமா ஒரு சமாதானத்தோடு வாழணும். அதுதான் நான் சொல்ல வருகிறேன். அப்போ நம்மளோட கர்த்தருடைய பிள்ளைகள், இது கேட்கிற பிள்ளைகள் தேசங்களுக்காக துறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டி நம்ம விழுந்த கடமை. அதனால தயவுசெய்து சொல்லுகிறேன், இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் மாத்திரம் இல்ல, தேசங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்ம இந்தியா மாத்திரமல்ல, எல்லா தேசங்களுக்காக, எல்லா மாநிலங்கள் மேல, எல்லா கிராமங்கள் மேல, எல்லா பட்டணங்கள் மேல தேவனோட கரம் வர வேண்டும். சபைகள் மேல தேவனோட ஆள்கள் வரணும். இந்த வருஷம் என்னன்னா, ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல விசேஷ உடைய அவர் சொன்ன, அவர்கள் அவர் நோக்கி பார்த்தார்கள், அவர் முகம் என்பது பிரகாசிச்சுதான். இந்த வருஷம் தேவன் குறிப்பிட்ட ஜனங்களை, குறிப்பிட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை பயங்கரமா கர்த்தர் பயன்படுத்த போறாரு. தேசம் எங்கும் உபத்திரமா இருந்தாலும் அவருடைய தன்னுடைய பிள்ளைகளை தனித்துவமா கர்த்தர் பயன்படுத்துவார், போஷிப்பாரு. இந்த ஆண்டுல அவங்க நடத்துவார். அதுதான் விஷயம்.
எப்படி கறவாடுகள் எப்படி நடத்தினாரோ, மெதுவா நடத்தினாரோ, அதே போல தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் கிருபையினாலே நடத்துவார் இந்த வருஷம். அதனால அவரோட சமூகத்தில் நில்லுங்க. எஸ்ஐயா 45 அதிகாரத்தின் வார்த்தையின்படி வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்புகளை கர்த்தர் முறிக்கிறான். இந்த ஆண்டு அதை செய்யப்படுற ஆண்டவர் வெண்கல கதவுகளை கர்த்தர் முறிக்க போகிறாரு. அந்த வசனத்தை வாசிங்களா, எஸ்ஐயா 45 அதிகாரத்தினுடைய 4 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இந்த வருஷம் பொக்கிஷம் புதையல் 2 தரார். அப்புறம் நான் என் தாசனாகி யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அறியாதிருந்தும் நாமத்தை தரிச்சார். ஒண்ணு இன்னொன்னுன்னா பாருங்க, யாக்கோப்புடைய நம்முடைய வம்சவளர்ல யாக்கோப்பு வந்து ஒரு ஜெபவீரர். அப்போ ஒரு யாக்கோப்பு இரவு பொழுது ஜெபம் பண்ணார் பாத்தீங்களா? அப்ப அது ஜெபித்து பெற்றுக்கொண்ட அது மாதிரி நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வெண்கல கதவுகளை உடைக்கிற வருஷம், இரும்பு தாழ்பாக்களை முறிக்கிற வருஷம், அதுக்கப்புறம் பொக்கிஷம் வேற புதியல் வேற 2 தர, பொக்கிஷம் புதியல். அதுக்கப்புறம் பேர் சொல்லி அழைத்தாரா. நம்ம அறியாத போர் இருந்தபோது கூட அவர் நாமத்தை நம்ம தலையில எழுதினார். அதனால நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த வருஷத்தினுடைய சுதந்திரமா பெற்றுக்கொண்ட அந்த வாக்குத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நம்ம தேசங்களுக்காக ஜெபிக்க போறோம். முதல் விண்ணப்பம் எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, நம்முடைய இந்தியாவோட தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக, வன்முறைகள் மாறும்படியாக, தேசங்கள் எல்லா ஜனங்களும் ஒரு மனமா வாழும்படியாக நம்ம ஜெபிக்க போறோம். இதுக்காக என் மனைவி ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களோட இணைந்து நம்ம ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர பரிசுத்த பிதாவே, ஜெப வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரப்பா, ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்களே ஆண்டவரே, நீ ஜெபத்தை கேட்கிற தகப்பனா இருக்கிறீங்கப்பா. தன்னை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சு கூட என் தேவன் பதில் கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறீங்க. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என் தேவன் சமீபமா இருக்கிறீங்க ராஜா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, ஒரு பாத்திரம் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இதோ எங்கள் இந்திய தேசத்துக்காக எங்களை பாத்திர வருகிறோம் ஐயா. 150 கோடி ஜனங்கப்பா, என் தேவன் கிருபையா இறங்குவீராக. எல்லா வன்முறையிலிருந்து, எல்லா தற்கொலையிலிருந்து, எல்லா கலவரங்களிலிருந்து என் தேசத்தை விடுதலையாக்குவீராக, என் ஜனத்தை விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, ஜனத்தை தொடுவீராக, தொடுவீராக ராஜா, தொடுவீராக ராஜா, தொடுவீராக ராஜா. என் ஜனங்கள் உம்முடையவர்கள் அல்லவோ, என் தேசத்துக்காய் அடிக்கப்பட்டிருக்கிறீங்களே, உடைய ஜனத்துக்காய் நொறுக்கப்பட்டிருக்கிறீங்களே, என் தேவன் நினைவு கூறுங்கப்பா, நினைவு கூறுங்கப்பா. இந்த கொல்கத்தா மலையிலே ஆண்டவர் என் நேசரையா, அப்பா என் நேசரையா, சிலுவை சுமந்தீரே ஆண்டவரே, முள்முடி ஏற்றுக்கொண்டீரே ஆண்டவரே, வாரினால் அடிக்கப்பட்டீரே அப்பா, வாரினால் அடிக்கப்பட்டீங்களே ராஜா, ஆண்டவரே துப்பப்பட்டீங்களே ராஜா, அப்பா வையப்பட்டீங்களே ராஜா, எங்களுக்காய் நிர்வாணியானீரே ராஜா. எல்லாம் எதற்காகப்பா? உம்முடைய ஜனம் ரட்சிக்கப்படும்படி அல்லவோ அப்பா, உம்முடைய ஜனம் ஆண்டவரே, உம்முடைய தேசம் ஆண்டவரே, உம்முடைய தேசம் ஆண்டவரே, இந்த தேசமானது ஆண்டவரே அப்பா, தேசத்தின் ஜனங்களையா ஒரு நாள் நரக ஆக்கினியில போகாதபடி தேவன் இரக்கம் பாராட்டுவீரா, இரக்கம் வருவதாக, தயவின் ஜனங்களுக்கு வருவதாக, ரட்சிப்பு வெளிப்படுவதாக, அன்பு வெளிப்படுவதாக, கல்வாரி அன்பை வெளிப்படுத்துவா. அப்ப ஒரு நாள் எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க, உலகத்துக்கு பின்னாடி ஓடி கொண்டிருந்தீங்க ஆண்டவர், உங்க நாமம் அறியாத எங்களை ஆண்டவரை தேடி வந்து மீட்டு கொண்ட அன்பு, தெரிந்து கொண்ட அன்பையா, தெரிந்து கொண்ட அன்பையா, நரகாக்கினியிலிருந்து, பாதாளத்திலிருந்து, தாழ்ந்த பாதாளத்திலிருந்து எங்களை தப்புவித்த அன்பையா, அதே அன்பா உங்களுக்கு வெளிப்படுத்துவீரா, தேசத்தின் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவீரா, கண்கள் திறக்கப்படுவதாக, அறியாமல் இருள் விலகட்டே, தேவன் தொடுங்கப்பா, தேவன் தொடுங்கப்பா. தேசத்தில் வன்முறைகள் வேண்டாம் ராஜா, கலவரங்கள் வேண்டாம், அப்பாவி ரத்தங்கள் சிந்தப்படக்கூடாது, அப்பாவியோட கூக்குரல் கேட்கப்படக்கூடாது, இறக்க வருவதா, தேசத்துக்கு விரோதமாக வன்முறை தூண்டும்படியாக, கலவரங்களை தூண்டும்படியாக போராடுகிற எல்லா ஆண்டவரே போடுகிற எல்லா திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அபத்தமாய் போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே நீர் எழுந்தருளும், ஜனத்துக்காய் எழுந்தருளும், தேசத்துக்காய் எழுந்தருளும்.
எழுந்தருளுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் இரக்கம் பாராட்டி தேசத்தை பாதுகாக்கிற அன்புக்காய் நன்றி, வேலி அடைக்கிற அன்புக்காய் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கொடான கொடி ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆமாங்க, ஆண்டவர் தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். இன்னும் பாருங்க, பூமி எங்கும் யுத்தங்களும், அதுக்கப்புறம் என்னங்க, யுத்தம் நடக்க போகுது, நெல்லெடுக்க நடக்க போகுது, மலைகளுடைய பயங்கரமான ஆபத்து இருக்கு. நம்ம அதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். தேவனை கர்த்தர் தேசங்களிலே ஒரு பெரிய பாதுகாப்பு கர்த்தர் கொடுக்க முடியும். ஜெபம். பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையில விசேஷமா எங்க சமூகத்துல வருகிற ஆண்டவரே, எங்க தேசத்தின் மேல, எங்க முழு உலகத்தின் மேல ஒரு பெரிய பாதுகாப்பு வருவதாக, உங்களோட மனதுருக்கத்தின் கரம் வருவதாக. இந்த ஆண்டு நீங்க சொல்லியிருக்கிறீங்க, மலைகள் தேசங்களுக்கு பயங்கரமான ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. மலை தேசங்கள் பாதுகாப்பட ஜெபிக்கிறப்ப, மலைப்பகுதியில வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ கரம் வருவதாக. ஒரு உயிர் இழப்புகள் வரக்கூடாத ஆண்டவரே, மலை தேசங்கள்ல உயிரிழப்புகள் வராதபடி ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கமாக வீராக. இந்த ஆண்டு யுத்தங்கள் கேட்காதபடி, யுத்தங்கள் நடக்காதபடி, கர்த்தருடைய இரக்கம் உண்டாகபடி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, தேசங்களில யுத்தங்கள் கேடாக்கூடாது, யுத்தங்கள் ஆரம்பிக்க கூடாது, ஜனங்களுக்குள்ள வன்முறைகள் தூண்டப்படக்கூடாது, யுத்த செய்தி கேட்கப்படாதபடி, ஜனங்களுக்குள்ள ஒரு அமைதியான சூழல் உண்டாகபடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை உண்டாகுவதாக. ஆண்டவரே, கோபம் வேண்டாம்ப்பா. எங்க தேசத்தின் மேல, எங்க பட்டணங்கள் மேல ஒரு பெரிய பாதுகாப்பு வருவதாக. ஆண்டவரே, தேவனுடைய கரம் உண்டாகுவதாக. எலெக்ஷன்ல மேல தேவ கரம் வருவதாக. ஆண்டவரே, யாரை கொண்டு சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அவரை கொண்டு வாங்க. யாரு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தினுடைய சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அவரை கொண்டு வருவீராக. அப்பா, அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. எலெக்ஷன் மேல ஆண்டவரே தேவ கரம் வரணுமே. எலெக்ஷன் மேல தேவ கரம் வரணுமே. தேவையில்லாத குழப்பங்கள் மாறணுமே. பதட்டமான நிலைமைகள் மாறணுமே. ஆண்டவரே, இருக்கிற எல்லா பகுதிக்குள்ள, எல்லா தொகுதியில தேவ கரம் வருவதாக. நேர்மை நடக்க வேண்டுமே. நேர்மையான ஆட்சி நடக்க வேண்டுமே. நேர்மையான எலெக்ஷன் நடக்கணுமே. நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆளு, கர்த்தருடைய கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. யார் சித்தம் வச்சிருக்கிறீங்களோ தேசத்தை ஆண்டு ஆளும்படியாக, நல்வழிப்படுத்தும்படியாக யாரை சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட தலைவர்களை கொண்டு வருவீராக. அப்படிப்பட்ட தலைவர்களை கொண்டு வருவீராக. தற்கொலைகள் நடக்காதபடி நீங்க சொன்னீங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தற்கொலைகள் அதிகமாக சொல்லிருக்கிறீங்க. ஆண்டவரே, தற்கொலைகள் ஏற்படாதபடி சிறிய சின்ன தம்பிமார்கள் மேல, வாலிப தம்பிகள் மேல ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகுவதாக. எங்க தேசத்தின் மேல ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகட்டுமே. தேவ நன்மை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறப்ப கர்த்தர் பெரிய காத்து செய்வீராக. ஆண்டவரே, எங்க தேசத்து முழுதுமாக ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகட்டும். எங்க தேசத்தினுடைய எல்லா தொழில் வளங்களை ஆசீர்வதியும். எங்க பட்டணத்தை ஆசீர்வதியும். எங்க ஜனங்களை ஆசீர்வதியும். எல்லைகள் முழுவதும் பெரிய பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, ரத்தத்தின் வல்லமை எல்லா தம்பிமார்கள் மேல, ஆண்டவரே வாலிப்பிள்ளைகள் மேல, குழந்தைகள் மேல, குடும்பங்கள் மேல ஒரு பாதுகாப்பின் கரம் உண்டாகட்டும். தேவையில்லாத வன்முறைகள், குழப்பங்கள், படபடுப்புகள் எல்லாம் மாறுபடி ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளை தேசத்தின் மேல சமாதானத்தோடு எல்லாரும் வாழும்படியாக தேவ கரம் ஆளி செய்யபடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காத்து செய்யுங்க. இந்த மாலை வேளையில எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆன்லைன்ல வந்து பார்த்து கொண்டு கமெண்ட்ஸ் வந்தவங்க, விண்ணப்பங்க சொன்னவங்க அத்தனை பேரோட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற கர்த்தருடைய ஆவியான பலத்தை கிரியேட் செய்யுங்க. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பிரச்சனைக்காக சொல்லி சொன்னாங்களோ, ஒவ்வொரு பிரயர் பாயிண்ட் சொன்னாங்களோ அத்தனை பிரயர் பாயிண்ட்ஸ் பரலோகத்தின் தேவ சமூகத்துல வைக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, அற்புதங்களை செய்யும். நசராக இயேசுசாமி மூலம் நாங்க ஜெபம் பண்ணி ஜெயங்கொள் ஒரு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. மறுபடியும் நாங்க உங்களோடு தினந்தோறும் ஒரு நாளும் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும், ப்ரேயர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னா கமெண்ட்ஸ்ல உங்க ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நீங்க அனுப்புங்க. நாளை தினத்துல வரும்போது நான் 2 days கொஞ்சம் 2 daysல மறுபடியும் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியான பலத்தை கிரியேட் செய்வார். நம்ம மறுபடியும் இந்த லைன்ல வருவோம். நீங்க வந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ் போடும்போது பேர் சொல்லி நாங்க ஜெபம் பண்ணுவோம். உங்களோட ஜெபங்களுக்கு பதில் உண்டு. இந்த வருஷம் சொன்ன தேவ சொன்ன வார்த்தையின்படி வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தரப்புகளை முறிப்பார், பொக்கிஷத்தை தருவார், புதில கொடுப்பார். அதனால இந்த ஆண்டு பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் அவர் மாறாதவர். நீங்க தேவ சுபத்தில் நில்லுங்க, ஜெபிக்குங்க, முழங்கால் போடுங்க, தேவ சுபத்தில் காத்துருங்க. தேவ நாமத்தில் பயன்படுவதாக. God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord.